இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வாலாஜா ஸ்ரீ சாய் மொபைல்ஸ். குறைந்த விலைக்கும் சிறந்த சலுகைக்கும். நீங்கள் பார்த்து கொண்டு நம்ம அம்மா சேனல் இது அசத்தல் நேரத்தில் வந்து இந்த நிகழ்ச்சியை முழுக்க வாங்குறது யாருன்னு பார்த்தா வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். நீங்கள் வாங்கக்கூடிய ரொம்ப வந்து குறைந்த விலையில் வந்து பார்த்தா சிறந்த சலுகைகளை கொடுக்கக்கூடியது ஒரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். இங்கே வந்து நோக்கியா, பேனாசோனிக் எல்லா பிராண்டட் மொபைல்ஸும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெளியே எங்கேயுமே கிடைக்காத மாடல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடம் எங்கே அப்படின்னு பார்த்தா வாலாஜா மற்றும் ஆர்காட் சாய் மொபைல்ஸ். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். ஐயா உங்கள் பேர் ஐயா? என் பேர் ஜி குணசேகரன். ஜி குணசேகரன். எங்கேருந்து வரீங்க? செங்கல் நத்தம். செங்கல் நத்தம் இதே ஐயா இருக்கு. செங்கல் நத்தம் லாலாபேட்டை பக்கம் தான். எல்லாமே லாலாபேட்டை பக்கத்துல தான் வந்திருக்கோம். செங்கல் நத்தம், டிகே புதுரு, செங்கல் நத்தம் அப்படின்னு அப்படியே போனோம்னா அப்படியே விட்டாங்க. இருக்கிற மொத்த பஸ் ஸ்டாப் பேர் மொத்தம் சொல்லிட்டே வந்துருவார் போல இருக்குது. ஆனா என்னென்ன பண்றீங்க? நான் இப்போ கடை வச்சிருக்கேன். கடை வச்சிருக்கலாம். என்ன வியாபாரம் பாக்குறீங்க? ஃபேன்சி ஐட்டம், ரெடிமேட்ஸ். ஃபேன்சி ரெடிமேட்ஸுமா? ஃபேன்சி ரெடிமேட்ஸ் வேற என்னென்ன? வேற அவ்வளோ இது ரெண்டு பேரும் திங்ஸுங்க, திங்ஸ், கூல் ட்ரிங்க்ஸ், தேவையான மாதிரி எல்லா ஐட்டமும் வச்சிருக்கேன். இதுல கெட்டு போற பொருள் எதுனா, கெட்டு போகாத பொருள் எதுனா? கெட்டு போற பொருள் எதுனா தக்காளி வச்சிருந்தாக்க கெட்டு போயிடும். தக்காளிகள் வச்சிருந்தா கெட்டு போடும். அதனால வந்து பேன்சி ஐட்டம் இதெல்லாம் வச்சுதான் கெட்டு போகாது. அதனால 4 நாள் வச்சு வியாபாரம் பண்ணலாம். தக்காளின்னா அன்னைக்கே வியாபாரம் பண்ணி அன்னைக்கே முடிச்சுன விஷயத்த வேற ஒன்றும் கிடையாது. அண்ணா இந்த ஃபேன்சி ஸ்டோர் வைக்கிறதுக்கு உங்களுடைய முதலீடு எவ்வளோ தேவைப்பட்டது? முதலீடு தற்சமயத்துக்கு வந்து நான் இருந்து சொந்த காசெல்லாம் போட்டு வாங்கல, கடமை தான் வாங்கி போட்டேன். என்னோட சொந்த காசுலாம் இல்லை, இருக்கிறது வந்து பார்த்தீரா ஒரு 2 லட்ச ரூபா போட்டு 2 லட்ச ரூபா முதலீடு பண்ணி நீங்கள் அண்ணன் வந்து வியாபாரத்தை தொடங்கி இருக்கிறாப்ல. இந்த வியாபாரம் வந்து தொடங்குறதுக்கு என்ன காரணம்ண்ணே? வேலை எதுவும் இல்லை, அதான் காரணங்களா? வேலை இல்லைன்றது ஒரு காரணமா? வேலை இல்லாததுனால நம்ம யாராவது சொந்தமாக தொழில் பண்ணி அதை சொல்லுங்க. இருக்கிறது வந்து நோத்துட்டு போய் நம்ம கை கட்டி வேலை செய்யறதை விட நம்மளே சொந்தமாக முதலீடு பண்ணி நம்ம வந்து ஒரு முதலாளியாக இருக்கோம் அப்படின்னா லாப நட்சத்தை நம்மளே பார்த்துக்கலாம். நம்ம இன்னைக்கு லீவ் வேணுமா கடையை போட்டு வீட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து பார்த்தா நோத்துட்டு பதில் சொல்ல வேண்டியதே கிடையாது. அப்படின்றதால வந்து சுயதொழில்ன்றது வந்து ரொம்ப நல்லது தான். வியாபாரம் பண்ணுறது நல்ல விஷயம் தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ணே உங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடிய நண்பர்களில் ரொம்ப பிடிச்ச நண்பர் யாருண்ணே? எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுனாக்கா வெங்கடேசன், கோவிந்தராஜ் வந்து பெங்களூர் இருக்கிறாரு. கோவிந்தராஜ் பெங்களூர் இருக்கிறாப்ல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பயங்கரமா இருக்காங்க. நிறைய எங்களை சுற்றி பார்த்தினா நண்பர்கள் கூட்டமா அப்படியே இருப்பாங்க. இதுல ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமாண்ணே? ஜென்ஸ் தான். ஜென்ஸ் தான் அதிகமா, பெண்கள் அதிகமா இல்லையா? அப்புறம் வீட்டுல பார்த்தோம்னா சண்டைக்கு வந்துருவாங்க. அதனால அந்த விஷயத்தை நாங்க சொல்ல மாட்டோம். நம்மளுக்கு என்ன இருக்குது, வரோம் போவோம் அவ்வளவுதானே தவிர வேற ஒண்ணு கிடையாது. ஆனா எங்களுக்கு ஆண் நண்பர்கள் தான் ரொம்ப அதிகம், வேற ஒண்ணும் இல்லை. இருக்கிற குடும்பத்துல குண்டு வைக்காதீங்க. அவர் பாட்டு ஏதோ சிட்டுகளா அழகா எடுத்துட்டுருக்காப்புல பூரி கூட்டுல குண்டு வைக்கிற மாதிரி இந்த மாதிரி கேள்விலாம் கேட்குறீங்க. அண்ணே பொண்ணு ரொம்ப வெக்கப்படுறீங்க பொழுது. உன் பேர் நம்ம சொல்லு, சத்தமா சொல்ல. சரி கேட்கலன்றாங்க. சிவனேஸ்வரியா? ரொம்ப அருமையான பேர் இருக்குது. யார் வச்சது இந்த பேரு? அப்பா வச்சாரா? அப்பா பேருண்ணா குணசேகரனா? அம்மா பேரு மாலதியா? உன் ஊர் எந்த ஊரா? செங்கல் நத்தமா? அங்க என்ன சாக்லேட் எங்க கிடைக்குதாங்க? எந்த கடையில? உங்க கடையில இருக்குதா சாக்லேட்டு? எங்க கடையிலயும் சாக்லேட் இருக்குது, பக்கத்து கடையிலயும் சாக்லேட் இருக்குது. எங்கன்னா நாங்க வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். பள்ளிக்கூடம் போறியா? ஸ்கூல் எந்த ஸ்கூல் போற? சொல்ல ஸ்கூல் பேர் சொல்லு. கவர்மெண்ட் ஸ்கூல் போயிட்டு அரசு பள்ளியில் தாயா படிச்சுட்டு இருக்கோம், வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். ரொம்ப நல்ல. அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போகிறோம்ண்ணே. இந்த கேள்வி நீங்கள் சரியான பதில் சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலாஜா சாய் மொபைல்ஸ் சொல்கிறேன் அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசாக காத்துருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியாவில் உள்ள நதிகளில் எந்த நதி கடலில் போய் கலக்கலை? ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுறீங்க. ரொம்ப கஷ்டமான கேள்வியா? இந்தியாவில் உள்ள நதி தானே. இதில் வந்து இருக்கிறதுல கடலில் போய் கலக்காத நதி யார்? பின்னாடி இருந்து வந்து தேவையில்லாத தப்புக்குப்பா எடுத்து கொடுத்து அவரு பாவம் வாங்குற ஹெட்ஃபோனை இவங்களே பறிச்சுட்டு போயிடுவாங்க போல இருக்குது. அவரா சொல்லட்டும் கொடுக்க. யோசனை பண்ணி பார்த்தாப்ல தெரியல யார் சரியா சொல்லி வாங்குறான்றது பார்ப்போம். ஐயா உங்க பேர் என்னய்யா? எஸ் சக்திவேல். எஸ் சக்திவேல் ஊரியா? சத்திரம்புதூர்லேருந்து சத்திரம்புதூர்ல நான் வந்துருக்கு. அவ்வளோ இப்போ கேட்க போகிற அச்சாலும் கேள்வி எப்படி அச்சாலும் பதில் சொல்றாரு மட்டும் பாருங்க. அண்ணா என்ன பண்ணுறீங்க? கிரில் ஒர்க் பண்ணுறேன். கிரில் ஒர்க் பண்ணுறீங்களா? கிரில் ஒர்க்னா இந்த வீட்டுக்கு கம்பெனிகளுக்குலாம் முன்னாடி கேட்டு வைக்கிறது, ஜன்னல் வைக்கிறது எல்லாமே அப்படிதானுங்களா? இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா வீடு கட்டுறப்போ ஜன்னல்கள் வந்து மரத்தில் வைக்கிறது நல்லதா இல்லை வந்து இரும்பு கிரில்ல வைக்கிறது நல்லதானே? சேஃப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து இரும்பு தான். கிரில் தான் சேஃப்டி. இது வந்து மரம் வந்து சேஃப்டி இல்லை அப்படின்றீங்க. எதனால மரம் சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்றீங்கன்னா?
மரம்னாக்கா அது வந்து உளுத்து போயிடும். அதாவது வந்து அது வந்து உடச்சாலும் உடஞ்சிரும். அண்ணன் வந்து ரொம்ப கரெக்டாக சொல்கிறாப்புல. என்ன விஷயம்னாக்கா ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இன்றைக்கி வரலாம் அந்த பாரம்பரியமாக இருக்கிறப்போ அந்த காலத்தில் வந்து நிறைய மரங்கள் இருந்தது போனதுன்றதுனால இருக்கக்கூடிய மரங்களை நிறைய வெட்டி செஞ்சு வச்சாங்க. இன்றைக்கி வந்து மரங்களோட எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு, விலையும் வந்து பார்த்தா பயங்கரமாக கூடி போச்சு. இந்த இடத்துல நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னாக்கா ஒரு மரம் வேலை செய்யறதுன்ற 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு ரொம்ப சாதாரணமாக ஒரு ஜன்னல் கதவுல இருந்து நம்ம வாசல் வந்து வைக்கணும் அவ்வளோ செலவாகுது. ஆனால் அந்த அளவுக்கு நம்ம வச்சோம்னா கூட நம்ம கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தா அந்த அளவுக்கு மதிப்பும் வந்து குறைவாக இருக்குது. அதே வந்து கிரில்லில் வைக்கிறப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து பார்த்தா ரொம்ப வலிமை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு திருடு நடக்குது அப்படின்னா கூட வந்து பார்த்தா அந்த கிரில்லை உடச்சிட்டு உள்ளே வரது வந்து பார்த்தா உங்களுக்கு கஷ்டமான வேலை. அது இல்லாத வீட்டில் வந்து ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு அசம்பாவித நேரத்தில் வந்து வீடு வந்து பார்த்தா ஏதாவது ஒரு பற்றிக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருதுன்னா கூட இது மரக்கதுவாக இருக்கிறப்போ வந்து பார்த்தா ரொம்ப சுலபமாக பற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம். அதனால் வந்து பார்த்தா கிரில்லில் வைக்கிறது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இழப்பீடு வந்து ரொம்ப குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிரில் வைக்கிறதுல மட்டும்தான். மரத்தை போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது நம்ம செலவு பண்ணி போகிறோமே தவிர எதுக்கு போகிறோம் அப்படின்றத வந்து யோசனை இல்லாமல் நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு பார்த்தா கிரில் தான் ரொம்ப பாதுகாப்பு. உண்மை தானே? எதுவும் தப்பாக எதுவும் சொல்லல, கரெக்டாக தான் சொல்லிட்டு இருக்கேன். அதனால் வந்து பார்த்தா இனிமேல் யார் பண்ணாலும் கிரில் வைங்க, அதான் வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த கிரில் நம்ம செய்கிறோம் இல்லைன்னா, கிரில் செய்கிறப்போ எடை கணக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், கிலோ அப்படின்றது. இப்போ அந்த கிலோ கணக்கில் நம்ம செய்கிறப்போ அதுக்கு கூலி கொடுக்கறது நம்மளுக்கு பெட்டரா இல்லை மொத்தமாக அப்படியே கான்ட்ராக்டில் கொடுக்கறது பெட்டரானே? அதாவது வந்து கூலி கொடுக்குறன்றது வந்து கூலிக்காக வந்து வேலை செய்யறதுக்கு அவ்வளோ விரும்ப மாட்டாங்க. அதில் லாபம் கம்மியாக வருது, அதனால அதில் வேலை செய்ய மாட்டேன்றாங்க. வேற ஒன்றும் கிடையாது. கிலோ இவ்வளோன்னு கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க வந்து கொஞ்சம் எனர்ஜி ஜாஸ்தி பயன்படுத்தி வேலை சீக்கிரமாக முடிச்சு வேலையை வந்து சீக்கிரமாக முடிச்சு கொடுத்துட்டு அது தகுந்த மாதிரி சம்பாதிச்சுட்டு போயிட்டே இருக்குது. அதான் அந்த வேலையை பண்ணுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. கூலின்னும் போது அவங்க வந்து என்னதான் கூலிக்கு போயிட்டு நம்ம ரிஸ்க் எடுக்கணுமா கஷ்டப்படணுமான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம கூடவே இருந்து வர அவங்களை கேட்கணும். கேட்டோம்னா அது கொஞ்சம் மன வருத்தம். இன்னைக்கு வேலைக்கு வருவாங்க, நாளைக்கு வர மாட்டாங்க. அவ்வளோதான். ஒரு ஒன்று கேட்டோம்னா கொஞ்சம் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது. அதனால கேள்வி கேட்காம அவர் என்ன போக்கில் போகிறோம் அந்த போக்கில் விட்டுறதா நல்லதுன்னு நிறைய பேர் நீங்கள் அப்படி தான் விட்டுறாங்க. ஆனால் முன்ன இருந்த ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல வந்து பார்த்தா வேலை கற்றுக்கிறதுக்குன்னு வந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு அது போல சூழ்நிலை உருவாயிருக்கானே. நாங்கெல்லாம் வந்து அப்படி தான் வேலை கற்றுக்கணும். அன்னைக்கு கற்றுக்கினீங்க, சம்பளம் இல்லாமல் வேலை கற்றுக்கணும். சம்பளம் இல்லாமல் வேலை போதும், வேலை கற்றுக்கினா போதும்னு சொல்லி போய் கற்றுக்கினாங்க. ஆனால் இன்னைக்கு ஏன் அந்த சூழ்நிலை இல்லைண்ணே? சூழ்நிலை இல்லைனாக்கா எல்லாம் இப்போ வந்து அந்த கூலி வேலை செய்யணுன்ற ஒரு எண்ணம் யாருக்குமே இல்லை. ஒரு நாள் வராப்ல வேலை செய்யறாப்ல, ஒரு வாரம் தான் இருந்து கூட நின்று எப்படி வெள்ளடிக்குது மட்டும் பார்க்குறாப்ல. அடுத்த வாரமே அவரே ஒரு மிஷினை போட்டு தனியாக தொழில் பண்ண போயிடறாப்ல. விஷயம் என்னன்னாக்கா இப்போ வந்து எல்லாம் படிப்பு எஜுகேஷன் போயிடுவேன். அந்த கூலி வேலைன்றதுக்கு யாரும் விருப்பம் இல்லை. எல்லா பிள்ளைங்களையும் வந்து நம்ம படிக்க வச்சு கால் சென்டர்ல இல்லாமா ஐடி கம்பெனியில் சேர்க்கலாமா, கம்பெனி பெரிய அது மாதிரி பெரிய இடத்துல அப்படியே ஃபேனு கீழே ஏசி கீழே வேலை செய்வாங்கன்னு சொல்லி தான் ஒவ்வொரு இடமா அமைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சூழ்நிலை வந்து எதுக்காக நான் இந்த விஷயத்தை பற்றி கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு ஆச்சரியம் எடுத்தாலும் சரி, ஒரு மேஸ்திரி எடுத்தாலும் சரி, இன்னைக்கு வந்து மேஸ்திரி வேலை கூலி வந்து இவ்வளோ கூடி போச்சு, ஆச்சரிய கூலி இவ்வளோ கூடி போச்சு அப்படின்னு காரணம் இதுக்கு அடுத்தபடியாக முன்னாடி வந்து பார்த்தா ஒரு கடையில் வேலை செய்யறேன்னா அவங்க குமஸ்தா வந்து 5 to 10 பேர் இருப்பாங்க. அன்னைக்கு வந்து அந்த 5 to 10 பேர் ஒரு 5 வருஷம் அங்கே வேலை செஞ்சு வெளியே வந்தானா அந்த 5 பேருக்கு வந்து ஒரு 5 பேர் கூலி ஆட்கள் வர்றதுக்கான வேலை கற்றுக்கிறதுக்காக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ வேலை செய்யறதுக்கு ஆட்கள் நிறைய இருந்ததுனால உங்களுக்கு வந்து கூலி குறைய வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தா ஒரு எலக்ட்ரிஷியனாக இருக்கட்டும் இல்லை ஒரு மேஸ்திரி ஆகட்டும் இவங்களுக்குலாம் வந்து பார்த்தா அதுக்கு அடுத்தபடியாக கற்றுக்கிட்டு புதுசாக வரக்கூடிய ஆட்கள் ரொம்ப குறைவாயிட்டதுனால ஆட்கள் பற்றாக்குறையில் இப்போ ஒரு டியூப்லைட் மாட்டுறதுக்கு ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டோம்னா அவர் இன்னைக்கு நாளைக்குன்னு தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. என்னன்னா அவருக்கு நிறைய பேர் கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து தொழில் கற்றுக்கிறது அப்படின்றது வந்து பார்த்தா இந்த மாதிரி தொழில்கள், அதாவது வந்து பார்த்தா இன்றைக்கி நம்ம அடிப்படை தேவையாக எசென்ஷியலாக எல்லாருக்குமே தேவை அப்படின்ற தொழிலை நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னாக்கா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேலையாட்கள் ரொம்ப சுலபமாக கிடைப்பாங்க, வேலைகளும் அவங்களுக்கு ரொம்ப சுலபமாக கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. அதனால் எல்லாருமே வந்து ஒரு சுய தொழில் ஒன்று கற்றுக்கிறது நல்லது. அதான் வந்து எல்லா நாடு வந்து முன்னேறதுக்கான வாய்ப்புகள். எல்லாருமே வந்து ஆஃபீஸில் உட்காந்துன்னு நம்ம வந்து கம்ப்யூட்டர் முன்னே உட்காந்து செய்யணும்னாக்கா எல்லாருமே அந்த இடத்துக்கே போயிட்டோம்னா இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கே ஒரு எலக்ட்ரிஷியன் வேணும்னாக்கா அப்போ என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் வந்து எல்லாருமே மேலே போயிட்டோம்னா கொஞ்சம் வேலை செய்து வேணும். சுய தொழில் உழைப்புன்றது கண்டிப்பாக தேவை. அதான் வாழ்க்கையில் முன்னேறும். நிச்சயமா. அண்ணா இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறோம்ண்ணே. இந்த கேள்வி நீங்கள் சரியான பதிலை சொல்லிட்டீங்க அப்படின்னாக்கா வாலா சாமி பரிசு உங்களுக்கு அழகாக ஹெட்ஃபோன் வந்து உங்களுக்கு பரிசா காத்துருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு பார்த்தா நோபல் பரிசுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களாண்ணே? சொல்லியிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த நோபல் பரிசு ஒரு துறைக்கு மட்டும் வழங்குறது கிடையாது.
ஒரு துறையில் இருக்குது. இப்போ நோபல் பரிசு வந்து பார்த்தா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சோம்னாக்கா அதுக்கு வந்து நோபல் பரிசு கொடுப்பாங்க. அதில் கம்ப்யூட்டர் சம்மந்தமாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சோன்னா அதுக்கு நோபல் பரிசு கொடுப்பாங்க. ஒரு துறைக்கு மட்டும் அந்த ஒரு இதுக்கு வரல வந்து பார்த்தா என்ன கண்டுபிடிச்சாலும் அதுக்கு வந்து பார்த்தா நோபல் பரிசு கொடுக்குறது இல்லையா? அது என்ன துறையாக இருக்கும்ண்ணே? என்ன துறையாக இருக்குனாக்கா அரசாங்கத்துறையாக இருந்தாக்கா அது கொடுக்க மாட்டாங்க. அரசாங்கத்துறையாக இருந்தால் கொடுக்க மாட்டாங்க. நீ அரசாங்கத்தில் நீ என்னதான் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு அதில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா அங்கே சம்பளம் நிறைய வாங்குறீங்களா, எதுக்கு உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கள. தெரியாதுல கேட்டு தெரிஞ்சுக்க.